வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரெண்டு நேர் வந்து ரெண்டு வெவ்வேறு கேள்வி, ஆனால் தீம் ஒன்று தான். நம்ம மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், டிட்டாச்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அனாபாயன் அவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், காதல்லேருந்து, அதாவது நான் அவங்க யாரோ காதலிக்கிறாங்க போல், அவங்ககிட்டருந்து விலகி வருவது, டிட்டாச்சாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிட்டாச்மெண்ட்டுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று தான். ஸோ அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாருங்கள், நம்ம எதுலேருந்துமே டிட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியே பிச்சுக்கிட்டு வெளியே வரணும் அப்படியெல்லாம் வர முடியாது. அப்படி வர்றதற்கு முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த முயற்சி வந்து ஒரு வீண் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் மாறுமே தவிர, அது ஒரு வகையான ஒரு புரிதலையோ ஒரு இன்பத்தையோ நமக்கு தராது. இறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அன்பினுடைய சொரூபம். உங்களால் அன்பிலிருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது. அன்பிற்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அன்பிற்கு மாறு ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போது நம்ம இந்த உலக வாழ்வில் ஒரு ஆள் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ வைக்கக்கூடிய அன்புன்னு நம்ம சொல்கிறோம். அது அன்பு இல்லை, அது வந்து தேவை மட்டும்தான். அது தேவையினால் தற்காலிகமாக ஒரு காம உணர்வு அது மேலே ஏற்படுது. காமங்கிறது உடல் மீது மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருள் மேலே கூட இருக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு அது வேணும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இது எல்லாமே என்ன? சரிங்களா? அதன் மீது இருக்கக்கூடிய பற்று, அந்த காமங்கிற வார்த்தை கொச்சையாக நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அதன் மீது இருக்கக்கூடிய பற்று. சரிங்களா? அப்போது அந்த பற்று எதனால் அந்த பற்று வருது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் போதும். ஆள் மேலேயோ பொருள் மேலேயோ ஏதோ ஒன்று, எது மேலே வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த பற்று ஏன் வருதுன்னா, தன் தேவைக்காக மட்டுமே அது வருது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த தேவைக்காக ஏற்படக்கூடிய அந்த ஒரு மனோ மாறுதலுக்கு அன்புங்கிற பேரை நம்ம என்றைக்குமே வைக்க மாட்டோம். அன்பு தேவைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது சாமிகிட்ட நம்ம போய் கும்பிட்றோம். சரிங்களா? சாமி கும்பிடும் பொழுது நம்ம வந்து எதோ அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஒரு கட்டத்தில் அது நிற்கும். அப்போவும் சாமி கும்பிடுவோம். ஆனால் ஒன்றுமே இப்போ நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அப்படியே இருக்கும். ஒரு சிலர் வந்து அந்த அந்த ஒரு 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 தன்னிலை மறக்க அந்த கண்ணிலிருந்து தண்ணி வரும், சிரிப்பாங்க, இப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு இதுவுமே இருக்காது. என்ன கேட்குறது, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, எனக்கு நல்லா இருக்குது, நான் அப்படியே நிற்கிறேன், அவ்வளோதான் இருப்பாங்க. அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடுங்கிறது. அதாவது இது எப்போ மாறும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு ஒரு சிலது கிடைக்கும், ஒரு சிலது கேட்டால் கிடைக்காது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு சாமின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முற்படும் பொழுது, நம் வாழ்வில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு எட்டும், ஒரு ஒரு சொல்லும், ஒரு ஒரு சிந்தனையும் அனைத்தும் இறைவனுடைய தன்மையினால் நடந்தது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரும் பாருங்க. நம்ம வந்து எத்தனையோ இடத்துல சிக்க போகிற இடத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சிருப்போம். அன்னைக்கு நமக்கு பெருசாக ஒரு சிந்தனை வந்திருக்காது. அப்படியே பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்க்கும்போது, இது இப்படி நடந்ததில்லை, இது இப்படி நடந்ததில்லைன்னு யோசிக்கும் பொழுது, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஒரு உருவத்தின்படி திருவருளினுடைய கருணை அந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல பொறுமையை உட்கார யோசிக்கும் பொழுது நம்மளுடைய நிலை மாறும் பாருங்க. அப்போது இது மாற மாற ஒன்றொன்னா சேர்ந்து 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 ஒரு கட்டத்தில் எல்லாமே சாமியா அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதற்கு மீறி உங்களுக்கு கேட்குறக்கு ஒன்றும் தோணாது. தன்னிலை மறந்து அப்படியே இருப்பா, அவ்வளோதான். அப்படியே இருப்பாங்க. அவங்கள வேற ஒன்றும் சொல்ல முடியாது அந்த இடத்துல. என்ன சொல்கிறது? அதுதான் அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடுங்கிறது. நீ இவ்வளவு கருணை உள்ளவனா? நான் உன்னை ஒரு நாள் கூட மதித்தது கூட கிடையாது. இது நாள் வரைக்கும் என் தேவைக்காகவே நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேனே. அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டேன், கொடுத்த நாளில் கொடுத்தது வாங்கிட்டு நான் போயிட்டேன். நன்றி கூட உனக்கு சொல்லலை. கொடுக்காத நாள் நான் திட்டுனேன். நீ ஏன் கொடுத்த, ஏன் கொடுக்கலன்னு இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. இவ்வளவு காலமும் சுய தேவைக்காக மட்டுமே உன் கூட இருந்தனே, ஆனால் நீ என்னுடைய முன்னேற்றத்திற்காக என் கூட இருந்தையே, இது வல்லவா அன்பு. அங்கே எதிர்பார்ப்பே இல்லை. நீ நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டே இருக்கு. என் பிள்ளை நீ, என்னோட இருந்து வெளியே வந்தவன் நீ. நீ இந்த மாதிரி ஒரு மாயத்திற்குள்ளே விடுபட்டிருக்க. அப்போ இறைக்குன்னு ஒரு தேவை இருக்குது. இறையினுடைய தேவை என்ன? தனக்குன்னு ஒரு தேவையுமே இல்லை. நம்ம வந்து தன்னோடு சேர வேண்டும். இந்த மாய வலையிலிருந்து நீங்கி என்றைக்குமே வந்து அந்த ஒரு ஒரு இன்பமான அந்த ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும்ங்கிறது அதுக்கு தேவை. அதுக்கு ஒரு தேவையும் இல்லை, அதுக்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போது தனக்கு ஒரு தேவை இல்லாமல் பிரதிபலன் பரோபகாரம் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய எது ஒன்று அன்பு. அந்த காலத்தில் நம்மளுடைய கதைகள்லாம் பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு இதை சொல்கிறாங்களோ இல்லையோ சொல்லக்கூடிய இடங்கள் கூட இருக்கலாமா இருக்கும். பெண்களை சுட்டி காட்டும் பொழுது முழுக்க இதையவே பேசுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு அது என்னமோ இயற்கையாகவே அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு குணம் என்ன,
கணவன், மனைவி, மாமனார், மாமியார், தாய், தந்தை, உற்றார், சுற்றம் இவர்களுக்காகவே வாழ்ந்த அந்த ஒரு சீவன் அப்படியே கழிஞ்சிரும். தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒன்று வச்சுக்கவே வச்சுக்காது. பெண்களுக்கே உரித்தாக சொல்லக்கூடிய, அதனால தான் தாய் உள்ளம்னு சொன்னாங்க. தந்தை உள்ளம்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. அது 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 இயற்கையாக அவர்களிடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு தன்மை, இறை அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. அத்தனையுமே ஒரு ஒரு தியாக உள்ளத்தோட பெண் இருக்கக்கூடிய நேரத்துலையும் பார்க்கும் பொழுது அவளுக்கும் தன் குடும்பம் தன் பிள்ளைன்னு ஒரு 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 பற்று வந்துட்டு வருங்க. இது அதற்கும் மீறி. அதனால தான் மாணிக்கவாசக பெருமானேன்னு வர்றாரு, தாயிலும் சிறந்த தயாவான தத்துவனேன்னு அந்த ஒரு வார்த்தை பாடினார். இப்போது இந்த மாதிரி அந்த ஒரு தேவைக்கு மீறி, அதாவது தேவைக்கு மீறின்னு சொல்கிறத காட்டிலும் அங்கே ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படியே இருப்பீங்க, வேறு ஒன்றும் தோணாதுங்க. அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை உயர்த்திக்கணுங்க. யாரோ ஒருத்தர் உங்களை உயர்த்த முடியாது. எப்படி உயர்வோம்? அந்த பெரிய ஞான நூட்கள் படிக்க, புராண கதைகள் படிக்க, அப்புறம் அதை ஆராய்ச்சி செய்ய, அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்த, பெரியவர்களுடைய துணையோட அவர்களோடு பேச, இதுபோல் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க, அப்போ ஆத்ம விசாரணையில் மன அமைதி உண்டாவதற்குண்டான வழியை தேட, தியானம் செய்ய, திருக்கோவிலுக்கு சென்று வர, இதுபோல் நிறைய செயல்கள் செய்யும் பொழுது அதனுடைய அடுத்தடுத்து ஒன்றொன்னா கூடும் பொழுது மனம் ஒரு நேரத்தில் அடங்கும். கேட்கறதுக்கு ஒன்றும் தோணாது. இவ்வளவு பெரிய இறைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அற்பமான இருந்த அழியக்கூடிய பொருளையா நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அதுதான் உண்மையாலுமே அன்பு. ஆனால் அந்த நிலை எய்துவதற்கு முன்னதாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பற்றுங்கிறத நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும். இந்த பற்று அன்புன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதையும் நம்ம இப்போலேருந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தேவையினால் ஏற்படக்கூடிய உலக பந்தங்களுக்கு பேர் பற்றுன்னு அர்த்தம். அது பற்றுதல், அதை போய் பிடிச்சிக்கிறது. ஏன் தேவை, தன் தேவைக்காகன்னு. அப்படி இருக்கக்கூடியது கூட இருந்து மறையக்கூடியது, இருந்து மாறக்கூடியது, இது தற்காலிகமானது. அதுவே நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடும். அதை விட்டே நம்மளால் மீண்டு வெளியே வருவது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பிற்கும் இந்த இருந்து மாறக்கூடிய அன்பிற்கும் ஒரு வாரம் சேர்த்து சொல்லலாம். அதை எப்படி விட்டு பிரிஞ்சோங்கிற உணர்வு வரும்பொழுது துன்பம் நம்மை வாட்டுதோ அதுபோல் இதுவும் நம்மளை வாட்டும். ஆனால் இந்த கீழ்நிலையிலிருந்து நம்மளை வாட்டக்கூடியது இதை விட உயர்ந்தது இருக்குன்னு உணர்ந்தோன்னா இதிலிருந்து மீண்டு வெளியே போயிடலாம். இதை பிச்சுட்டெல்லாம் வெளியே போக முடியாது. விடியா, இந்த பிள்ளை இல்லைன்னு இன்னொரு பிள்ளை, இந்த பையன் இல்லைன்னு இன்னொரு பையன், இந்த பிள்ளைகளே இப்படி தான், இந்த பையங்களே, இதெல்லாம் டைலாக் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். பேசுகிறவன் 1000 பேசலாம். ஆனால் அந்த நிலையில் உள்ளவனுக்கு மட்டும்தான் அதனுடைய துன்பம் தெரியும். அப்போது இந்த தற்காலிகமான துன்பமும் அதை துன்பமாக உணரக்கூடியவர்களுக்கு கொடுமையான ஒரு நிகழ்வு தான். ஆனால் இதிலிருந்து நம்ம வெறுத்தெல்லாம் வெளியே வர முடியாது. அப்போ இதற்கு உயர்ந்த ஒன்று இருக்கிறது என்னன்னு தேடி போகணும். மனம் அதை சென்று பற்ற வேண்டும். அப்படி சென்று பற்றும் பொழுது இதையெல்லாம் நம்மளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாது. அப்போ இங்கிருந்து விலகி போய் சாமியார் ஆயிடுவோமா? ஆகலாம், ஆக வேண்டான்னு அவசியம் கிடையாது. ஆனால் இருந்த இடத்திலிருந்தே அந்த பற்றுதல் இல்லாமையே நம் காதலியோடவோ காதலனோடவோ திருமணமான கணவனோ மனைவியோ உற்றார் சுற்றத்தோடு நம்ம அமைதியாகவே நம்மளால் இருக்க முடியும். ஏன்? மனம் இறையோடு ஒன்றிவிட்டது. நம்மால் பிறருக்கு ஒரு காலத்தில் என்றைக்குமே துன்பம் வராது. பிறரால் நமக்கு எந்த துன்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நேர்ந்தாலும் அதை துன்பமாக அது பார்க்காது. கடந்து போயிட்டா பரவாயில்ல சரி தெரியாமல் பண்ணுறேன். நான் ஒரு காலத்தில் இருந்தேன், திருவருள், இன்றைக்கி நான் திருந்திட்டேன். அது போல் அவங்களுக்கு ஒரு நாள் வரும், அதை சாமி பார்த்துக்கும். நான் ஏன்னு சொல்லணும்? அவன் கடந்து போயிட்டே இருப்பான். அப்போ எங்கேருந்து எதையுமே எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வலுக்காட்டைப்படுத்தி பிச்சுக்கிட்டு வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது துன்பத்தை, எச்சா துன்பத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அர்ஜுனன் கண்ணவரானுடைய ஆலோசனைக்கு ஏற்றார் போல் ஈசனார்கிட்ட போய் தவம் இருக்கிறார் ஒரு அஸ்திரம் வாங்குவதற்காக. அந்த அஸ்திரம் வாங்குவதற்காக ஈசனாரை நோக்கி தவம் இருக்கிறார். அர்ஜுனன் தவம் ஒரு கட்டத்தில் வெற்றியும் அடையுது. பல ஆண்டுகள் தவமும் வெற்றி அடையுது. ஈசனார் கண்முன் தோன்றுகிறார். அர்ஜுனன் கண் விழித்து பார்க்கிறார், ஈசனாரை பார்க்கிறார், தன்மை மறந்து விட்டார். அவ்வளோதான். இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. அப்போது ஈசனார் கேட்குறார், அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? அவர் தெரியாமையாக வரப்போகிற தெரியும், இருந்தாலும் கேட்குறது தானே. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சுவாமி, உங்களை பார்ப்பதற்குண்டான புண்ணியம் வாய்க்க பெற்றதை, இந்த தவமானதை ஏற்றும், இந்த தவத்திற்குண்டான பலனை தந்தருளியும் தங்களினுடைய திருக்காட்சியை தந்து அருளினீர்களே, இதை காட்டிலுமா எனக்கு வேறு ஏதாவது ஒன்று வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி, இதுவே எனக்கு போதும்னு சொன்னாராம். போர் நடக்க போகுது.
அங்கே ஜெயிக்கிறதுக்கு இந்த அஸ்திரம் வேணும். இது எல்லாமே அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் இறைவனுடைய திருக்காட்சி தான் தனக்கு தன் தேவைங்கிறது மறக்க வச்சிருச்சு. இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்க பெற்றதே மாபெரும் புண்ணியமாக நினைத்து இதுவே எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு சொன்னாராம் அர்ஜுனர். இறைவனார் சரின்ட்டா கிளம்புவார். அது தாய்க்கும் மீறினது இல்லையா? இப்போ என்ன சொன்னாராம், அர்ஜுனா நீ எதற்கு இங்கே இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய மனமானது எவ்வளவு தூய்மையுள்ளதாக இருந்தால் இந்த ஒரு நிலையிலையும் நீ உயர்ந்த ஒரு நல்லதொரு அமைதியான ஒரு மனப்பக்குவத்தோடு நடந்துக்கிட்ட. நீ கேட்ட அந்த ஒரு அஸ்திரமும் உனக்கு தரப்பெற்றதும் அடுத்த பிறவியில், இந்த பிறவி உனக்கு இந்த கடன்கள் இருக்குது, இது நீ முடிப்ப, அடுத்த பிறவியில் நாம் உன்னை ஆட்கொள்வோம் அப்படிங்கிற வரமும் ஈன்று விட்டு போனார். அர்ஜுனர் கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க, அர்ஜுனர் கேட்கவே இல்லை, தானாக கிடைச்சிது. எப்படி? அந்த அந்த ஒரு அதுதான் அன்பு. அங்கே அர்ஜுனர் கேட்கலைங்க. ஆனால் இறையனார் மேலே அங்கே அந்த அந்த ஒரு அப்படியே நின்னார். அவ்வளோதான், எனக்கு இதை விட வேறு என்ன இருக்குன்னு நின்னார். தெய்வத்திற்கு புரிந்தது இப்போ பக்குவமான நிலை எய்துட்டார். ஆனால் இப்போ ஒரு கடமையில் இருக்கார். கடமையை முடிக்கிட்டோம். இந்த நடுவில் ப்ராசஸில் எதையும் தடையிட முடியாது. அடுத்த பிறப்பு வரும். அடுத்த பிறப்பில் நாம் உன்னை ஆட்கொள்வோம். கண்ணப்ப நாயனாக பிறந்தவர் அர்ஜுனரேன்னு சொல்லி ஒரு கூற்று உண்டு. சரிங்களா? கண்ணப்ப நாயனாராக பிறந்தவர் அர்ஜுனர். ஏன்னா கண்ணப்ப நாயனார் அதே போல் வில்வித்தையில் பெரிய ஒரு வேடராக தான் பிறந்திருப்பார். 8 நாட்களில் ஆட்கொள்ள பெற்றவர். ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கதைகள் அப்படிங்கிறது இருக்குது. நடந்ததோ நடக்கலையோ இது நமக்கு ஆராய்ச்சிக்கு அவசியம் ஒன்றும் கிடையாது. அங்கே அதன் இந்த கதையினுடைய சாரம் தான் நமக்கு முக்கியம். அப்போ அந்த அர்ப்பணிப்பு நாள் கிடைக்கப்பெற்றது எது? பிறவா நெறி அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டது. அது என்ன ஒரு அழகு தமிழ் பேர் பண்ணும், பிறவா நெறி, மீண்டு வாரா நெறி. என்ன ஒரு அழகான பேர். முக்தி பேருக்கு இப்படியெல்லாம் அழகான பேர். நெறினா என்ன? அதுதான் சரி, அதன்படி தான் இருக்கணுங்கிறதா நெறி. பிறவா நெறி, மீண்டு வாரா நெறி, இது தானாக கிடைக்கப்பெற்றது. எதனால்? அன்பு கூடிய காரணத்தினால. இங்கே அர்ஜுனர் சொன்னாரா நான் எல்லாத்திலும் இருந்து பிச்சுக்கிட்டு வரணும்னு? அவர் மனுஷன் உட்கார்ந்ததே எதுக்கு? தேவைக்காக தான். தேவை மறந்து போச்சு. இறையை கண்டவுடன் தேவை மறந்து போச்சு. ஆனால் இறையை கண்ட பின்னும் தன் தேவைக்காகன்னு சொல்லி நின்றவர்களை தான் அசுரர்கள்னு நம்ம சொல்கிறோம். வரத்தை பெற்று அந்த நான் என்ற அகம்பாவம் கூடி இந்த இடத்துல. அப்போ அங்கே அர்ஜுனருக்கு கெட்டது என்ன? அகம்பாவம் கெட்டது. அகம்பாவம் கெட்ட காரணத்தினால் இறையனுடைய முழு ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்தது. அப்போது டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? அதுவாக நடக்கணும். அந்த அதுவாக நடக்கிறதுக்கு நம்ம முன்னர் செய்த ப்ராசஸ் நம்ம நிறையா இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த நான் என்ற அகம்பாவத்தை தொலைப்பதற்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதற்கு நீங்கள் எதையும் விட்டுட்டு எங்கேயும் ஓடணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறபடி இருக்கிற இடத்துல இருந்தே இருக்கக்கூடிய உற்றார் சுற்றத்தோடவே நம்ம இருக்கலாம். சொல்லப்போனால் எதையாவது பிச்சுட்டு வெளியே போனால் தான் நமக்கு அந்த இடம் சூழல் சூப்பராக இருக்கும். புதுசாக கற்றுக்க முடியாது. உள்ளர இருக்கும் பொழுது தான் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகம். அந்த இடத்தில் இருந்தும் நம்ம மனப்பக்குவம் அடைஞ்சோன்னா கடன்னு நமக்கு முன்னேற்றம், ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு எதுவுமே வேண்டாம், விட்டுட்டு ஓடுறேன், எனக்கு குரு தேடி போகிறேன், காட்டுக்கு போகிறேன், மலைக்கு போகிறேன், தியானத்துக்கு போகிறேன். அதை அங்கே பயன் கிடைக்கிறத காட்டிலும் இருக்கிற இடத்துல உற்றார் சுற்றத்தோடு இந்த வாழ்வில் இருந்தே முன்னேறுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வேகமான முன்னேற்றத்தை தரும். நிறைய பேர் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணா? ஸோ டிட்டாச்மெண்ட் டசன்ட் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். இட் இஸ் எ ப்ராசஸ். ஏதோ மேஜிக் போட்ட மாதிரி எல்லாம் மனசு அமைதி ஆகாது. என்னங்கிறீங்க? ஸோ அதான் இட் இஸ் எ ப்ராசஸ். இப்போ அதற்கு முன் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு படிகளாக அப்படி கடந்து வரணும். வரும்பொழுது தானாக அந்த மாறுதலை நாம் உணர்வோம். நம்ம அந்த என்ன சொல்கிறது, முன் இந்த 10 வருடங்களுக்கு முன் 10 வருடங்களுக்கு பின் அப்படி, சரிங்களா? அந்த நிலை நமக்கும் ஏற்படும். ஸோ முயற்சி செய்வோம். கண்டிப்பாக ஒரு திருவருள் கருணை நம்மை முன்னின்று என்றும் காக்கிறது. அவ்வளோதான். எந்த மாற்றுக்கிறது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதனங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.